எனக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷன் ஆகணும்னு நினச்சேன். அப்போ இந்த ட்ராவல் இண்டஸ்ட்ரி வந்த உடனே why can't I become a travel professional அப்படின்னு அப்போ ஐ எக்ஸ்ப்ளோர். நான் வந்து ஜூலை 10th 1990 ஒமானுக்கு போனேன். சேம் ஆகஸ்ட் 2nd 1990 Kuwait was invaded by I was working for Qatar Aeronautical College. அதை தவிர இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் வந்தது, நாங்கள் வந்து ஒரு டெலி சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணி கலைஞர் டிவியில் ஒரு 2 வருஷம் டெலிகாஸ்டும் பண்ணோம். நான் வந்து ஒமானில் ஒர்க் பண்ணும்போது ஐ வாஸ் ஹேண்ட்லிங் ராயல் ஏர்ஃபோர்ஸ் ஆஃப் ஒமான். அங்கே எவ்ரி சண்டே மார்னிங் வி ஹேட் அ டூர் கம்பெனி, வி ஹேட் அ ட்ரைனிங் அகாடமி, வி வர் ரன்னிங் அ ஜென்ஸ் ஹாஸ்டல் அண்ட் ஐ ஈவன் ஸ்டார்டட் a restaurant. And the very first call when my mother called me, நான் அப்போ சொன்னேன், அம்மா நான் 10 வருஷம் இருந்துட்டு தான் நான் திருப்பி வருவேன்னு. அதே மாதிரி எக்ஸாக்ட்லி 10 கண்டினியூஸ் இருந்துட்டு ரோட்டரியில் ஒரு 17 இயர்ஸாக மை ஜேர்னி இஸ் தட் வாட் எவர் பாசிபிள் ஃப்ரம் our side we do it through Rotary, so it reaches the more needy people. அந்த டைமில் I was lucky enough, since I was working in the embassy, I was one among the 50 to meet and shake hands with the President Bill Clinton. மீடியா மைண்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீடியா மைண்ட்ஸ் வந்து நான் ஷரத். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா டாக்டர் பாலாஜி சார் தான், டீன் அண்ட் டைரக்டர் ஆஃப் நேரு காலேஜ் ஆஃப் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் அப்ளைட் சயின்ஸ். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குங்க சார். ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் உங்க கரியர் எப்படி இருந்துச்சு, அதை கொஞ்சம் இப்படி பிரீஃபா சொல்லுவாங்க. ஏர்லி ஸ்டேஜஸ் ஐ டிட் மை ஸ்கூலிங் இயர் இன் ஸ்டென்ஸ். அதுக்கப்புறம் டிட் மை காலேஜ் இன் பிஹெச்டி ஆர்ட்ஸ். பிஹெச்டி ஆர்ட்ஸ் படிக்கும்போது B.sc மேத்தமெட்டிக்ஸ் எடுத்தேன். பட் அதுக்கு முன்னால் ஒரு ஸ்டோரி இருக்குது. I wanted to become an engineer. அப்போ those days only 3 engineering colleges in Coimbatore. அதில் கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் மார்க் கம்மி, ஏன்னா I was an average student in school. அப்போது எனக்கு இன்ஜினியரிங் கிடைக்கல. பட் I always loved mathematics. ஸோ பிஹெச்டியில் போய் மேத்தமெட்டிக்ஸ் செஞ்சேன். அது முடிச்சுட்டு வந்தவுடனே எனக்கு ஒரு ட்ராவல் ஏஜென்சியில் வேலை கிடைச்சது. அண்ட் இப்போ ட்ராவல் ஏஜென்சிங்கும்போது I was bit hesitant, என்ன ஒரு ட்ராவல் ஏஜென்ட். பட் ஆஃப்டர் கோயிங் there only I knew இது வந்து இட் இஸ் ஃபுல் ஆஃப் லாட் ஆஃப் ட்ராவல், மீட்டிங் பீப்புள் அண்ட் ட்ராவலிங் அப்ராட், இந்த வீசா ப்ராசஸிங், இது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தென் ஐ ஃபெல்ட் வித்தின் ஒரு ஃபியூ மந்த்ஸில் தே சென்ட் மீ ஃபார் அ ட்ரைனிங். த வெரி ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இந்தியன் ஏர்லைன்ஸ் டு சென்னை மீனம்பாக்கம், ஐ டிட் மை கார்கோ ட்ரைனிங். அது முடிஞ்சோடனே ஐ ஸ்டார்டட் ஃபேசினேட்டிங், ஐ ஸ்டார்டட் லவ்விங் திஸ் ப்ரொஃபஷன். அது முடிஞ்ச நெக்ஸ்ட் ஏர் இண்டியா ட்ரைனிங் அனுப்பிச்சாங்க, வேர் ஐ ஸ்டுட் செகண்ட் இன் சவுத் இந்தியா ஏர் இண்டியா ட்ரைனிங்கில். அது வந்து இட் கேம் மீ அ வெரி குட் பிரேக். அண்ட் இன் பிட்வீன் எனக்கு வந்து ஃபாரின் போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது. தே ஆஸ்க் மீ டு கோ டு சிங்கப்பூர், ஒரு குரூப்பை கூட்டிகிட்டு. ஐ வாஸ் வெரி ஃபர்ஸ்ட் நியூ டு சிங்கப்பூர், ஆனால் நான் குரூப் லீடராக போனேன். அதுக்கப்புறம் போயிட்டு வந்த ஒரு 30 daysலேயே தே சென்ட் மீ டு ஹாங்காங் ஃபார் another training. Then I said this is going to be the profession which I wanted to be. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஐ ஆல்வேஸ் லவ் ட்ராவலிங், அதனால ஐ லைக் இட். சார், இந்த நடக்கும்போது உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும் சார்? 25-26 இருக்குங்களா சார்? இல்லை, ஐ ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் மை கிராஜுவேஷன் முடிச்சு, அந்த யூஜி முடிச்சு ஐ வுட் ஹவ் பீன் 23 years அப்போ. எப்படி சார் என்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, பட் பிஹெச்டியில் B.sc மேக்ஸ் முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ராவல் ஃபீல்ட் லைக் எல்லாமே யூஜிலேருந்து எல்லாமே நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக போய் ஹவ் யூ எண்டட் அப் இன் ஏவியேஷன் ஃபீல்ட் எப்படி கம்ப்ளீட்டாக போனீங்க? அப்போது சின்ஸ் இன்ஜினியரிங் வந்து எப்பவுமே இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் டிகிரி, எனக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷன் ஆகணும்னு நினச்சேன். அப்போ இந்த ட்ராவல் இண்டஸ்ட்ரி வந்த உடனே why can't I become a travel professional அப்படின்னு அப்போ ஐ எக்ஸ்ப்ளோர். when I found out இந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர் இண்டியா ட்ரைனிங் முடிச்ச உடனே somebody advised there is an international course called IATA, International Air Transport Association, which is based in Montreal, Canada. அது நம்ம அந்த காலத்தில் படிக்கணும்னா you will have to pay through dollars. அதுக்கு ரிசர்வ் பேங்க் பெர்மிஷன்லாம் வேணும். தோஸ் டேஸ் ஃபாரின் கரன்சி வந்து லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ அப்போ என்னால் படிக்க முடியல. அதுக்கப்புறமா தான் ஒரு கல்ஃபுக்கு இன்டர்வியூ வந்தது. இந்த ஏர் இண்டியா ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வாஸ் ஸோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. அதை வச்சு இமீடியட்டாக ஒரு கல்ஃப் இன்டர்வியூ அட்டன் பண்ண உடனே ஐ வாஸ் செலக்டட் அண்ட் ஐ வென்ட் டு மஸ்கட். சார், மஸ்கட் போனீங்க சார். எந்த ஒரு ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் மஸ்கட்டுக்கு போனீங்க சார்? இன்ஃபேக்ட் சேம் இந்த ஏவியேஷன் ரிலேட்டட் தான். அங்கே போகும்போது ஐ வென்ட் அஸ் அ சீனியர் டிக்கெட்டிங் ஸ்டாஃப். இப்போது இந்த ஏர்லைன் டிக்கெட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணோம். அது மாதிரி ஐ வென்ட் ஃபார் ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனிஸ். தேவர் த GSA ஃபார் so many ஏர்லைன்ஸ். அதில் போனேன்.
அங்கே போன உடனே ஐ ஸ்டார்டட் லவ்விங் ஒமான், எ பியூட்டிஃபுல் பிளேஸ். ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லி பீப்புள், அரப்ஸ் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி பீப்புள். ஸோ ஐ ஸ்டார்டட் லவ்விங். அந்த வெரி ஃபர்ஸ்ட் கால் வென் மை மதர் கால் மீ, நான் அப்போ சொன்னேன், அம்மா நான் 10 வருஷம் இருந்துட்டு தான் நான் திருப்பி வருவேன்னு. அதே மாதிரி எக்ஸாக்ட்லி 10 கண்டினியூஸ் இருந்துட்டு ஐ கேம் டு இந்தியா. சார் ஆஃபீஸில் வந்து பார்த்தேன், மிஸ்டர் பிரசிடென்ட் கிளின்டன் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்க. எங்கே எடுத்தீங்க, எப்படி சார் நடந்துச்சு? எஸ், நான் வந்து அந்த ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பார்ட் டைமாக தே வாண்டட் அ ட்ராவல் கவுன்சிலர் ஃபார் அமெரிக்கன் எம்பசி. ஸோ அதுக்கு நான் அப்ளை பண்ணேன் அண்ட் ஐ வாஸ் செலக்டட். இந்த அமெரிக்கன் எம்பசி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹைலி டிமாண்டட் ஜாப். ஏன்னா இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் அமெரிக்கன்ஸ் தே எக்ஸ்பெக்ட் த பெஸ்ட் ஆஃப் த சர்வீஸ். அதுக்கு ஃப்ளை அமெரிக்கா ஆக்ட்னு ஒன்று படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். ஸோ தட் ஐ டிட். அதை பண்ணனால ஐ வெண்ட் அஸ் அ அமெரிக்கன் இதில் கோஆர்டினேட்டராக போயிருந்தோம், ட்ராவல் கோஆர்டினேட்டர். அங்கே வென் President Bill Clinton, when he was a president, he visited India. India வரும்போது on his way back, he had a very brief visit to Oman. Airportல he gave audience to only 50 people. He wanted to meet the Sultan of Oman. And the time I was lucky enough, since I was working in the embassy, I was one among the 50 to meet and shake hands with the President Bill Clinton. சார் நீங்கள் அமெரிக்கன் எம்பசியில் ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னீங்க சார், கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்ல முடியுமா என்ன மாதிரி ஒரு ரோலில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு? நம்ம அமெரிக்கன் எம்பசியில் when we say travel coordinator, அமெரிக்கன் எம்பசியில் வந்து they have the Airforce base in Oman. Apart from that, அமெரிக்கன் எம்பசியில் நிறைய எம்ப்ளாயீஸ் in various department ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து when they want to go back to their home or when they want to go to the next assignment, அவங்களுக்கு வேண்டிய டிக்கெட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணணும். அது வந்து we like to do according to the American rule. It's called Fly America Act. They can fly only on the American carriers or code sharing carriers. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் அது ஒர்க் பண்ண முடியும். அப்போ நான் அது மாதிரி ஒர்க் பண்ணேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் ஐ ஹவ் ஹேண்டில். அதில் ஒன் திங் விச் ஐ லைக் டு டெல் இஸ் தி டெசர்ட் ஃபாக்ஸ் ஸ்ட்ராங்னிட்டு ஒன்று பண்ணாங்க. அது இட் வாஸ் ஹெடட் பை கர்னல் கிரிசாஃபி. தே வென்ட் ஃபார் தி ஒசாமா பின் லேடன் வந்து அந்த ஆப்ரிக்காவில் போய் அந்த ஷூட் அவுட் இருந்தது. ஸோ தட் என்டையர் டீம், த டிக்கெட்டிங், ஃப்ளைங் பேக் ஹோம், எவ்ரி திங் வாஸ் டன் பை மீ. அதுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் சர்டிஃபிகேட்டும் இங்கே இருக்கும், கிவன் பை தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏர்ஃபோர்ஸ். சார் இப்போ அந்த ஓமன் ஏமன் அப்படிங்கும்போது அந்த கிரைசிஸ் சுச்சுவேஷன் இருக்கு சார், இந்த ஐஎஸ்ஐஎஸ் கிரைசிஸ்ல நீங்க இருக்கும்போது அந்த மாதிரி கிரைசிஸ் இருந்துச்சுங்களா சார்? இப்போவும் அமெரிக்கன் பேஸ் அப்படிங்கிறது அங்கே இருக்குங்களா? அமெரிக்கன் பேஸ் அங்கே இன்னும் இருக்கு, பட் அந்த கிரைசிஸ் இல்லை. நான் இருக்கும்போது அங்கே நடந்தது ஒமான்ல இல்லை, பட் குவைட் வாஸ் இன்வைடட். நான் வந்து ஜூலை 10th 1990 ஒமானுக்கு போனேன். சேம் ஆகஸ்ட் 2nd 1990 குவைட் வாஸ் இன்வைடட் பை ஈராக். அப்போது நான் அங்கே தான் இருந்தேன் ஒரு 3 months. அந்த வாரில் வந்து டிவியில் தான் பார்ப்போம். ஒமான் வாஸ் நாட் அஃபெக்டட். ஒமான் வாஸ் அ வெரி வெரி சேஃப் கண்ட்ரி. பட் ஒன்லி திங், சின்ஸ் we were in the airline industry, airlines were not operating. I was getting a free salary sitting and watching the TV, so which is unforgettable. சார் ஓமன்ல இருந்து எப்போ நீங்க மீண்டும் வந்து தாயகமா இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க சார்? 1990 போனேன். எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் 10 years இருப்பேன்னு. 10th of July 1990 போனேன். 10th July 2000 I left Oman. I landed here on the 11th of July 2000. And இங்கே வந்து நான் ஒரு ஷார்ட் பிரேக் தான், ஒரு 2 years I worked. Then again I went back to Oman. I worked for another 4 years. பாலாஜி சார், ஏவியேஷன் ஃபீல்ட்ல இருந்திருக்கீங்க. ஓமன் மட்டும் தான் போயிருக்கீங்களா இல்லை வேற ஏதாச்சும் இடத்துக்கு, வேற ஏதாச்சும் பிளேசஸ் போயிருக்கீங்களா சார்? இன்ஃபேக்ட் ஒர்க் பண்ணது வந்து ஐ ஒர்க் இன் ஒமான் அண்ட் ஐ ஆல்சோ ஒர்க் இன் கத்தார். கத்தாரில் வந்து ஐ வாஸ் இன் டு தி எஜுகேஷன் ஃபீல்ட். ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் கத்தார் ஏரோநாட்டிக்கல் காலேஜ். அதை தவிர இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் வந்தது ட்ராவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தான். ஐ ஹவ் ட்ராவல் 6 continents அவுட் ஆஃப் 7 continents. டச் பண்ணது இன்னும் அண்டார்டிகா ஒன்று தான், which I am planning early next year along with my friend. So otherwise I love traveling, not only me, my entire family. We have traveled most of the continents and most of the countries. So almost 6 continents கிட்ட போயிருக்கீங்க சார். எத்தனை டச் டவுன்ஸ் அண்ட் டேக் ஆஃப் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க சார்? இட்ஸ் கவுண்ட்லெஸ்ங்க. ரீசன், நான் வந்து ஒமானில் ஒர்க் பண்ணும்போது ஐ வாஸ் ஹேண்ட்லிங் ராயல் ஏர்ஃபோர்ஸ் ஆஃப் ஒமான். அங்கே எவ்ரி சண்டே மார்னிங் ஃப்ளைட்டில் என் பேர் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். இட்ஸ் அன் ஏர்ஃபோர்ஸ் ஃப்ளைட். அதில் நான் வந்து மசீரான்னு ஒரு ஐலண்டுக்கு 1.5 hours ஃப்ளைட் ஜேர்னி ட்ராவல் பண்ணுவேன். அது மாதிரி சண்டேஸ் அப் அண்ட் டவுன், எவ்ரி சண்டே மை நேம் வில் பி தேர்.
அது மாதிரி ஒரு 3 வருஷம் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவே எனக்கு வந்து ஐ cannot டேக் அக்கவுண்ட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒரு காலத்தில் வந்து ஃப்ளைட்டை பார்க்க முடியுமான்னு ஏங்கினது உண்டு. நவ் ஐ சே இட் ஹஸ் பிகம் மை கரியர் அண்ட் ஐ பின் ட்ராவலிங் ஆல் த கண்ட்ரீஸ் அண்ட் ஐ வில் பி ட்ராவலிங் till my last breath. அந்த 4 இயர்ஸ் என்ன பண்ணீங்க சார் ஓமன்ல? இந்த 4 years வந்து I went as a senior sales and marketing manager. So I was into the sales. அப்போ சேல்ஸ்னும் போது my job is to go and sign contracts with the new oil companies. அதுதான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே சார். இப்போ ஆயில் கம்பெனிஸ், ஏவியேஷன், அங்கிருந்து எப்படி சார் டக்குன்னு ஒரு அகாடமிக்ஸ்குள்ள ஒரு ஸ்விட்ச் ஓவர் ஆச்சு? I love this question. ஏன்னா அங்கே நான் இருக்கும்போது ஐ யூஸ் டு டூ, நான் சொன்னேன் இல்லைங்களா, ஐஆட்டான்னு ஒரு இன்டர்நேஷ்னல் கோர்ஸ், அது என் மைண்டில் எப்போவுமே ஓடிட்டு இருந்தது. ஐ வாண்ட் டு பிகம் எ ட்ராவல் ப்ரொஃபஷனல்னு. அண்ட் இந்தியாவில் இருக்கும்போது அது டாலர்ஸில் பே பண்ணுறதுக்கு ஐ குட் நாட் அஃபோர்ட். பட் தேர் ஐ வாஸ் ஏர்னிங் இன் ரியால்ஸ். அண்ட் அப்போ வந்து ஐ வாஸ் அஃபோர்ட் டு பே ஆல் தீஸ் கோர்சஸ். ஒரு 15 இன்டர்நேஷ்னல் டிப்ளமோஸ் ஐ டிட் இன் ஐஆட்டா. ஏவியேஷனில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ், வெதர் இட் இஸ் மார்க்கெட்டிங், வெதர் இட் இஸ் கஸ்டமர் சர்வீஸ், ஆர் வெதர் இட் இஸ் ஏர்லைன் ஃபினான்ஸ், எல்லாத்துலேயுமே வந்து ஐ வாண்டட் டு நோ மோர் அபவுட் இட். அதை பற்றி படித்தேன். பேஸ்ட் ஆன் திஸ் எனக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் அங்கே பார்ட் டைம் சொல்லித்தரது இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் டீச்சிங் தட். ஐ வாஸ் டீச்சிங் த ஒமானி ஸ்டூடெண்ட்ஸ். தட் ஹட் கிரியேட்டட் அன் இன்ட்ரெஸ்ட் இன் மீ டு பிகம் a teaching professional. So that's how I turned into an academician. 10-15 years of brief அந்த academic years எப்படி சார் இருந்துச்சு? இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து ஐ யூஸ் டு என்ஜாய் லாட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் லைக் ஃப்ரீ டிக்கெட்ஸ், யுவர் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ், அண்ட் யுவர் ஃப்ரீடம் டு ட்ராவல் எவ்ரிவேர். பட் அஸ் அன் அகடமிஷியன் நீங்கள் வந்து யூ வில் ஹேவ் டு டேக் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது மட்டும் இல்லை, யூ வில் ஹேவ் டு மெயின்டைன் த டிசிப்ளின் பீயிங் அன் அகடமிஷியன். இங்கே என்னென்னா வாட் எவர் the knowledge I learned, we are imparting to the students. So this gives me happiness, a peace of mind and job satisfaction. சார் நீங்க சொன்னீங்க அமெரிக்கன் ஃபோர்ஸ்ல இருந்து நீங்க சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு வந்து ரெகக்னிஷன் கொடுத்துருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் எந்த மாதிரி அவார்ட்ஸ் எல்லாம் சார் நீங்க வாங்கியிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அமெரிக்கன் எம்பசின்னு சொன்னீங்கன்னா எனக்கு அம்பாசிடர் கிட்ட இருந்து த பெஸ்ட் டிராவல் கோஆர்டினேட்டர்னு எனக்கு கிடைச்சிருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏர்ஃபோர்ஸ் அங்கிருந்துலாம் வந்து எனக்கு பெஸ்ட் ட்ராவல் கோஆர்டினேட்டர்னு சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எனக்கு வந்து இந்த எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் ரிசீவ் த பெஸ்ட் பிரின்சிபல் அவார்ட் ஃப்ரம் த குளோபல் சொசைட்டி நியூ டெல்லி. அப்பார்ட் ஃப்ரம் தட் இன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ஸ்டஃபர்ட்ஷயர் யூனிவர்சிட்டி இன் யூகே, இவங்க 2 பேரும் ஜாயிண்ட்லி தே ஹட் கிவன் மீ அ பெஸ்ட் பிரின்சிபல் அவார்ட். பாலா சார், பீயிங் அன் ஆண்டர்பிரனர் யுவர் செல்ஃப், நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே சொன்னீங்க நான் ஒர்க்லாம் போனதுக்கப்புறம் ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னு. இப்போ யங் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு நீங்கள் ஒரு டிப்ஸ் இல்லாட்டி ஒரு மென்டாரிங் கொடுக்குறீங்க அப்படின்னு என்ன சார் சொல்லுவீங்க? ஷுவர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா there are so many opportunities because of the digital era, artificial intelligenceலாம் வந்துச்சு. Many students are very very creative. அதனால தான் எங்களுக்கே இங்கே the TBIன்னு ஒன்று வச்சுருக்கோம், the business incubator. If my students are having very good ideas, அதை நாங்கள் வந்து பேட்டன் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஃபண்டிங்கும் பண்ணுறோம் through the central government. I always advise the students, don't be a job seeker, be a job giver, and make use of all your talents. And I'm sure whatever you do, India is the best place to put in your foot and start working. சார் நீங்கள் சொன்னீங்க நடுவில் சின்னதாக பிஸ்னஸ் பண்ண அப்படின்னு. பிஃபோர் பிகமிங் டீன் இல்லாட்டி இப்போ டீனாக இருக்கும்போது ஏதாச்சும் ஆண்டர்பிரனர்ல இருக்கீங்களா சார்? பிஸ்னஸ் ஏதாச்சும்? நான் வந்து கல்ஃப்லேருந்து வந்த உடனே இமீடியட்டாக பிஸ்னஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். They always say, Jack of all trades, master of none. I was into construction, real estates. We had a tour company. We had a training academy. We were running a gents hostel. And I even started a restaurant. இதை தவிர வந்து I went into media also. நாங்கள் வந்து ஒரு டெலி சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணி கலைஞர் டிவியில் ஒரு 2 வருஷம் டெலிகாஸ்டும் பண்ணோம். அது ஒரு மர்மத்தொடர். Everything gave me a very very different experience. சார் philanthropist என்ன சார் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? Philanthropist பார்த்தீங்கன்னா I am into Rotary. I am a very active Rotarian. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா I am the district training leader. Rotaryல ஒரு 17 years my journey is there. Whatever possible from our side, we do it through Rotary, so it reaches the more needy people. Thank you so much, sir. Thank you.